மீன ராசிக்காரங்க யாரையும் குற்றங்குறை சுமத்துறதோ அல்லது இது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப மனம் கொதித்து போனால் ம். ரொம்ப மனம் கொதித்து போனால் சில நேரங்களில் வந்து சாபம் விடுவாங்க. இவன்லாம் நல்லா இருக்கவே மாட்டான், ம்ஹ்ம். இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் வேதனைப்படுவாங்க. ஏமாற்றுதல், ம். ஏமாத்துறவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, நல்லவன் மாதிரி நடித்து ம், ம். ஏமாத்துறவன், துரோகம் பண்ணுறவன், இந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்களால தாங்கவே முடியாது. எல்லா குற்றங்களையும் மன்னிக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. அவங்களால மன்னிக்கவே முடியாத அல்லது எதிர்பாராத ஒரு திடுக்கிடும் ஒரு துரோகம் அப்படின்னா, துரோகம்னா மட்டும் அவங்க வந்து ஒரு வார்த்தை சாபம் விட்டுருவாங்க. இவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்வாங்க. அது ரொம்ப ரேர். ஒரு ம். 1000த்துல ஒரு ஆள் வேணா அந்த மாதிரி செய்வாங்க. மற்றபடி வந்து செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து இவங்க குரு ராசிக்காரங்கள அவங்க வாயில விழக்கூடாது. ம். அவங்க வாயில விழக்கூடாது. அவங்க சாபம் விட்டா பலிக்கும். ஓ! மீனம் ராசி. மீன ராசிக்காரங்க. ஆனா அவங்க பெரும்பாலும் சாபம் விடவே மாட்டாங்க. எல்லாவற்றையும் டைஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. மன்னிக்கிறதுன்னு கூட நான் சொல்லல. ம். இது இயற்கை தான். ம். மனித வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறது தான். அப்படி நினைப்பாங்களே தவிர, ஐயோ! இவன் தப்பு பண்ணிட்டான், இவனை நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் அதில கூட ஒரு சீன் போட மாட்டாங்க. சரி இதெல்லாம் நடக்கிறது தான் வாழ்க்கையில. அப்படின்னு ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டு போவாங்க. ரொம்ப அவங்கள வந்து எதிர்பாராம அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிய குடுக்கக்கூடிய ஒரு துரோக செயல் நடந்தால் மட்டும் தான், அவங்க வாயிலிருந்து ஒரு சாபம் வரும். அது ரொம்ப ரேர். ஒரு 1000த்துல ஒரு ஆளோ, லட்சத்துல ஒரு ஆளோ தான் அந்த மாரி சபிப்பாங்க. மற்றபடி பொதுவா மீன ராசிக்காரவங்க எல்லார்ட்டயும் இணக்கமா போயிருவாங்க.